Hello friends, welcome back to MK Trending Education channel. இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இருந்து 3 இயர் எல்எல்பிக்கான ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது போயிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி சைடில் இருந்து மெயில் வந்து வந்திருக்கு. அது மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி மெயில் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்களோ, அதாவது செலக்ட் ஆகியிருக்காங்க மீன்ஸ் அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வரலான்னு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மெயில் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறத பண்ணுறாங்க. அதே வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து அந்த சீட்டுங்கிறது கிடைக்கும். சீட் அலாட் ஆகியுமே வந்து உங்களால் அட்மிஷன் போட முடியாது. அதனால வந்து இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தான் வந்துட்டு ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒன்று. ஏன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சு, எடுக்கலை அப்படின்னாலும் ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எடுத்துக்கலாம்ல. அதனால் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு மெத்தட். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், ஏன் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 10th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட் வந்து ஏன் கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, ஒரு சில பேர் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக தான் 10th மார்க் ஷீட். அதே மாதிரியே தான் 12th மார்க் ஷீட்டும். ஸோ உங்களுக்கு 12th மார்க் ஷீட் அல்லது நீங்கள் டிப்ளமோ ப்ரோக்ராம் முடிச்சிருந்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்காங்களா, அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறத பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி அல்லது ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டுங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அரியர் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் வந்து நீங்கள் அந்த டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மார்க் ஷீட்டுங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் இது வந்து 3 இயர் எல்எல்பி தான். ஸோ உங்களுக்கு கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது எல்லா மார்க்ஸுமே வந்து அந்த கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களால் ஓவரால் உங்களுக்கு எத்தனை செமஸ்டர் இருக்கோ அத்தனை செமஸ்டரோட மார்க்ஸுமே வந்து அது வந்துடும். ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் கரெக்டாக அதில் வந்து கொடுத்துருக்கீங்களாங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த இதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். எல்லா மார்க் ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களுக்கு செமஸ்டர் வைஸ் வந்து மார்க் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து எல்லாமே ஏன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இதை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து டிசிங்கிறது வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ஸோ டிசி அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறதும் வந்து டிசி கூட கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள்கிட்ட என்ன டிசி இருக்கோ, இப்போ உங்களுக்கு யூஜி டிசி இருந்தால் யூஜி டிசி, 12th டிசினா 12th, பிஜினா பிஜி, எந்த டிசி இருக்குதோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா எதுக்கு கேட்குறாங்கன்னா இப்போ அவங்களே கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் தான் இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்து அப்ளை பண்ணையில் வந்து அந்த கம்யூனிட்டி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் உங்கள்கிட்ட இருக்காங்கிறத இது பண்ணுறதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறத கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். இப்போ உங்கள்கிட்ட வந்து 7.5 ரிசர்வேஷன் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்க, இந்த மாதிரியான ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஒரு 8 டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அப்படி ஏதாவது மிஸ்யூஸ் நடந்துச்சுன்னா, உங்களோட அப்ளிகேஷனே கண்டிப்பாக கேன்சல் பண்ணிருவாங்க. அந்த அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் அப்ளை பண்ணுறப்ப தப்பு பண்ணியிருந்தாலோ, அல்லது வந்து மை அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்களா, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறப்ப தப்பு பண்ணியிருந்தாலோ, அல்லது வந்து மை அப்ளிகேஷன் இப்போ வந்து உங்களுக்கு கரெக்ஷன் இது வந்து சென்ட் பண்ணாங்களா, அதில் தப்பு பண்ணியிருந்தாலோ, பட் இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ மெயில் வந்ததுக்கு அப்புறம் அதுலேயே வந்துட்டு லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க டேட்னு பார்த்தீங்கன்னா 23/8/2024 5:30 PM நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அலாட்மெண்ட் லெட்டருங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு தான், ஐ திங்க் 10,000 கிட்ட வரும். அதை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த அலாட்மெண்ட் லெட்டரே வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஆஃப்டர் அந்த அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக போய் நீங்கள் அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே வர சொல்கிறாங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ, அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.